கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வருஷத்தின் மத்தியில் வந்திருக்கிற நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கடந்த மாதங்களில் என்னுடைய காரியங்கள் அப்படியே கிடக்கிறதே, நான் நினைத்தபடி ஒன்றும் கைகூடி வரவில்லையே என்று சொல்லி இந்த வருஷத்தின் மத்தியில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆபகுக் தீர்க்கதரிசி எழுதி வைத்த இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக ஆண்டவர் திரும்பவுமாய் நினைவுபடுத்துகிறார். ஒரு வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் அவருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் வருஷத்தின் நடுவில் அவர் தன்னுடைய கிரியையை உயிர்ப்பிக்க முடியும். தாவீது சங்கீதத்தில் எழுதும்போது அவருடைய கரத்தின் கிரியையாகிய வானம், சந்திரன், நட்சத்திரங்கள், ஆகாய விரிவுகள் இவைகளை பார்க்கும்போது அவைகள் மகிமையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது என்று மிகவும் ஆச்சரியமாய் சொல்லுகிறார். நாமும் கூட சொல்ல முடியும், அவருடைய கிரியைகள் அதிசயமானவைகள், அது நம் ஆத்துமாவுக்கும் நன்றாக தெரியுமே. தேவ ஜனமே, இந்த மாதத்தில் கர்த்தர் அவருடைய கரத்தின் கிரியையை உங்களுக்கு நேராக வெளிப்படுத்த போகிறார் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் அது அப்படியே ஆகும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக எத்தியோப்பியா என்கிற தேசத்தின் இராணுவத்தில் பணிபுரிந்து வந்த ஒரு நல்ல பக்தியுள்ள வீரன், அவன் மனம் கர்த்தரோடு கூட இணைந்து அவன் மிகுந்த தெய்வ பக்தியும் பரிசுத்த நடக்கையுமாயிருந்தான். அவனோடு இருந்த மற்ற இராணுவ வீரர்களோ துன்மார்க்கமும் மதுபானமும் வெறியும் கொள்ளும்போது இவன் அவர்களோடு பங்கு கொள்ளாமல் இருந்தபடியினால் அவர்களுக்கு இந்த இராணுவ வீரன் மேல் எப்பொழுதும் ஒரு காழ்ப்புணர்ச்சியும் ஒரு எரிச்சலுமாய் இருந்து, அது நிமித்தம் அவர்கள் அவருடைய உயர் அதிகாரியிடத்தில் அவனை பற்றி தவறாய் சொல்லி, அந்த அதிகாரியோ மிகவும் எரிச்சலோடு இருந்தார். ஒரு முறை ஒரு திறந்த மைதானத்தில் எல்லோரும் நின்று, ஆயிரக்கணக்கான வீரர்கள் நின்று அவர்கள் சில காரியங்களை பேசி கொண்டிருந்த பொழுது அந்த உயர் அதிகாரி அந்த குறிப்பிட்ட வீரனை தன் பக்கத்தில் கோபமாய் அழைத்து அவன் கையில் ஒரு சாவியை கொடுத்து, இதோ தூரத்தில் இருக்கிற அந்த ட்ரக்கை ஒரு குறிப்பிட்ட தூரம் போய் நிறுத்திவிட்டு வா என்று சொன்னார். அவருக்கு நன்றாய் தெரியும் அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியாது. அந்த வீரன் எவ்வளவோ மறுத்தும் கூட அவர் சொன்னார், நீ எந்த நேரமும் ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறாயே, நீ படிக்கிற வேதம் உனக்கு உதவி செய்யாதா? நீ போய் அந்த ட்ரக்கை ஓட்டிவிட்டு வா என்று சொன்னார். மிகவும் பயந்தவனாய் நடுங்கினவனாய், ஆண்டவரே, இத்தனை 1000 பேர்களுக்கு முன்பாய் நான் அவமானப்பட போகிறேனே என்று சொல்லி அவனும் அந்த ட்ரக்கின் அண்டையில் போய் அதன் மேல் ஏறி சாவியை போட்டு அதை ஆன் பண்ணினான். அவனுடைய கரம் அந்த ஸ்டியரிங்கை பிடித்த பொழுது, நடுக்கத்தோடு அவன் பிடித்த பொழுது அந்த ட்ரக் மூவாக ஆரம்பித்தது. அவனுக்கு மிகவும் ஆச்சரியம். அவன் பயந்தான். நான் பொய் சொன்னேன் என்று சொல்லி அந்த உயர் அதிகாரி சொல்லுவாரே, எனக்கு தெரியாதிருந்தும் கூட ஆண்டவர் எனக்கு உதவி செய்து விட்டார் என்று சொல்லி அவன் இறங்கி அந்த ட்ரக்கை விட்டு அவன் இராணுவ அதிகாரியிடத்தில் வந்து அந்த சாவியை கொடுக்கும்போது அந்த இராணுவ அதிகாரியோ தன் கண்களிலிருந்து தாரை தாரையாய் கண்ணீர் விடுகிறதை அவன் கவனித்தான். அவன் மேல் தோளில் கைகளை வைத்துக்கொண்டு அந்த ட்ரக்கை நோக்கி நடந்து அதில் இருக்கிற என்ஜின் பகுதியை திறந்து காண்பித்தார். அதில் என்ஜினே இல்லை. தேவ பிள்ளையே, கர்த்தர் தன் கிரியையை தன் பிள்ளைகளுக்காக வெளிப்படுத்த முடியும். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அது மட்டுமல்ல, தன்னுடைய கரத்தின் கிரியைகளுக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள் என்று சொன்ன ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். என் கரத்தின் கிரியைகளுக்காக, என் பிள்ளைகளுக்காக என்னிடத்தில் கேளுங்கள்,
என் கரங்களுக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்லி இருக்கிறாரே. இந்த மாதம் நீங்கள் இந்த வார்த்தைகளை உட்கொண்டு அந்த கிரியைகளுக்காக நீங்கள் அவர் கரங்களுக்கு கட்டளையிட முடியும். அது மட்டுமல்ல, அந்த கிரியையை போல உங்கள் கரங்களுக்கும் அவர் அதிகாரத்தை கொடுப்பாராம். இந்த அதிகாரத்தை நீங்கள் செயல்படுத்த முடியும். அதிசயமானவைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண முடியும். கர்த்தரின் கிரியையை இந்த வருஷத்தின் நடுவில் கர்த்தர் விளங்க பண்ண போகிறார். ஆமேன் என்று சொல்லி உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் இந்த வார்த்தைகளை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.